friends, welcome to 1C recipes and vlogs. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு சுவையான பேபி கார்ன் கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பேபி கார்ன் வச்சு 65 பண்ணிருப்போம், சாலட் பண்ணிருப்பாங்க, இல்லாட்டி வேற ஏதாவது ஸ்நாக் ரெசிபி இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இத வச்சு ஒரு சுவையான கிரேவியும் ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ பார்த்த பின்னாடி இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி ரொட்டி நானுக்கு ரொம்பவே சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபியை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த கிரேவிக்கான மசாலா ரெடி பண்ணணும். அதுக்காக ஒரு ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். அந்த பேன் நல்லா சூடான பின்னாடி அதில் 3லேருந்து 4 டீஸ்பூன் அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் நல்லா சூடான பின்னாடி அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன். வெங்காயத்தோட கலர் மாறின பின்னாடி நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயத்தோட கலர் நல்லா மாறி இருக்கு, லைட் பிங்க் கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 2 தக்காளி எடுத்திருக்கேன். அந்த 2 தக்காளியும் நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், அதுலேருந்து ஜூஸ் நல்லா பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் வதக்கணும். தக்காளி வேகமாக வதங்கிறதுக்காக கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா தக்காளி நல்லா வதங்கியிருக்கு, நல்லா மேஷ் ஆகுது. இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறின பின்னாடி மிக்சியில் சேர்த்து அரைக்கணும். இந்த வெங்காயம் தக்காளி கூட ஒரு 4 முந்திரி பருப்பும் சேர்த்து அரைச்சிக்கோங்க. இப்போ இந்த கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே பேன் எடுத்துக்கலாம். அந்த பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் நல்லா வெடித்த பின்னாடி அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணி போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் நேரம் வதக்கின பின்னாடி அடுத்த மசாலா ஆட் பண்ணணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஆற வச்சு அரைச்சி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ண பின்னாடி கொஞ்சம் நேரம் மிக்ஸ் பண்ணி விடுங்க, லைட்டாக கொதிக்கட்டும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் இடித்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. கலருக்காக 1 டீஸ்பூன் அளவு காஷ்மீரி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவு கரம் மசாலா. இப்போ மசாலா பவுடர் எல்லாம் ஆட் பண்ணியாச்சு. இது எல்லாத்தையும் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த கிரேவி நல்லா திக்காக நமக்கு கிடைக்கும். இப்போ மசாலா பவுடர்லாம் சேர்த்த பின்னாடி நல்லா அந்த மசாலா சேர்ந்து கொதிக்குது. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற பேபிக்கான அதில் ஆட் பண்ணிக்கலாம். பேபிக்கான இந்த மாதிரி சின்ன சின்ன க்யூப்ஸாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. அப்போ தான் கிரேவிக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும், அப்பியரன்ஸும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அந்த பேபிகார்ன் சேர்த்து நல்லா அந்த மசாலா கூட மிக்ஸ் பண்ண பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த மசாலா அரைச்ச தண்ணியை நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு கிச்சன் கிங் மசாலா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்குது. அந்த மசாலா பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் தரும், அவ்வளோதான். கரம் மசாலா சேர்த்தாலே போதும். இந்த மசாலா பவுடர் இல்லை அப்படின்னா பிரச்சனை இல்லை. இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த கிரேவி நல்லா இப்போ கொதிக்குது. அந்த பேபிகார்ன் நல்லா வேகணும், அது வேகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். இப்போ நம்மளோட கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், நம்மளோட சுவையான பேபிகார்ன் கிரேவி ரெடி. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி ரொட்டி நானுக்கு இதோட காம்பினேஷன் ரொம்பவே சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Daddy?